Good morning students, I am MRK. Today class 12th Maths chapter 7 applications of differential calculus exercise 7.7 second question பார்த்துட்டு இருக்கோம். லோக்கல் எக்ஸ்ட்ரீமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. எதை யூஸ் பண்ணினா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கு. அப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் சம்மில் சொன்னதான் 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டு ஆன்சர் எடுக்கணும். செகண்ட் டைமில் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதான் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுன்னு சொல்கிறது. அப்போ இந்த ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது 1 + log xன்னு வருது. செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து log x'ை பார்த்தா 1/xன்னு வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்கேன். இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்கேன். அதுலேருந்து இருந்தால் இது பேஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பவர் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முக்கு மாற்றினா இது முன்னாடி வந்துடும், உள்ளே இது வெளியில் போயிடும். அப்போ பவர் -1 ஈக்குவல் டு என்ன வந்துடும், எக்ஸ் வந்துடும். அப்போ 1/e ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, எக்ஸ் வேல்யூ வந்து 1/e. ஏன்னா மாற்றி எழுதிக்க, என்ன அப்படி எழுதுனா மாதிரியா தெரியுமில்ல. எக்ஸ் ஈக்குவல் டு 1/e. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/eன்னு போட்டோம்னா தென் f'(x)ல் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது ஆக்சுவலாக பாசிட்டிவ், இது என்னது ஆக்சுவலாக பாசிட்டிவ். அப்போ இதில் கொண்டே போட்டு பார்த்தோம்னா அந்த ஏன்னா f'(x) இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ ஆக்சுவலாக பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ பாசிட்டிவ் கிடைக்கிறனால நீ மாற்றி சொல்லணும்னு சொன்னோம்ல. therefore f(x) is attains local attains அப்படின்னு எழுதி லோக்கல் மினிமம்னு எழுதணும். லோக்கல் மினிமம், அந்த மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா therefore the minimum value is அப்படின்னா கொஸ்டினில் போடணும். மினிமம் வேல்யூ அப்படி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஸ்டினில் தான் போடணும். என்ன போடணும், எக்ஸ் ஈக்குவல் டு 1/eன்னு எடுத்து கொஸ்டினில் போட்டிங்கன்னா f(1/e) ஈக்குவல் டு 1/e என்ன வந்துடும், log of 1/e. சரிங்களா. இங்கே இருக்கும், அதில் இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல பேஸில் இருக்கும். சரிதானே சொல்கிறது, ரைட். அப்போ இன்வர்ஸும் கொண்டு போனோம்னா 1/e, இதை லாகு பேஸ் இது பவர் -1 கொண்டு போயிட்டு -1 முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா -1/eன்னு வந்துடும். இது லாக் பேஸ் ன்னு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், 1ன்னு மாறிடும். அப்போ ஆன்சர் என்ன வந்துருச்சு, -1/e அப்படின்னு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் மினிமம் வேல்யூ. ஓகே, தேங்க்யூ.